ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நடிகை த்ரிஷாவை பத்தி தான் பேச போறோம். ஏற்கனவே நாம அவங்கள பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். எல்லாருமே அவங்கள பத்தி மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு கிட்டத்தட்ட த்ரிஷாவை பத்தி பேசுறாங்களே தவிர, விஜய்க்கு நிறைய பேர் ஆதரவா தான் பேசுறாங்க. ஸோ மக்களோட பிரச்சனை என்ன அப்படின்னா, விஜய் யாரை வேணாலும் எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம் தன்னோட லைஃப்ல. பட் அது த்ரிஷாவா இருக்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு தான் எல்லாருமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. இப்போ அபார்ட் ஃப்ரம் திஸ், இப்போ த்ரிஷாவுடைய அம்மா இந்த விஷயத்தை பத்தி முதல் முறையா வாய் திறந்து பேசியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே வந்துட்டு வெளியில நிறைய பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. ஒருத்தரோட பர்சனல் லைஃப்ல ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் டிவோர்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு உடனே என் பொண்ணு பேரை சம்பந்தப்படுத்தி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் அதுவே ரொம்ப தவறு. என்னோட பொண்ணு மிகப்பெரிய ஒரு நடிகை. அவளுக்கு இந்த மாதிரி இன்னொருத்தரோட சேர்ந்து தான் எதுவும் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அவ ஆசைப்பட்ட லைஃப அவளால அமைச்சுக்க முடியும். அந்த அளவுக்கு அவளுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. சோ பாதிக்கப்பட்ட பெண் வந்து இப்ப வரைக்கும் என் பொண்ணோட பேரை சொல்லல. அவங்கள தவிர மத்த எல்லாருமே என் பொண்ணு பேரை சொல்லி அவளை பத்தி நிறைய பொய்யான வதந்திகளை பரப்பிக்கிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 2 பேருமே எப்பவுமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்திருக்காங்க. சோ அவங்க 2 பேர் சேர்ந்து நடிச்ச ஃபர்ஸ்ட் படம் நல்லா ஹிட் ஆனதுனால அடுத்தடுத்து சேர்ந்து ஹிட் கொடுத்தாங்க. சோ அந்த ஹிட் தொடர்ந்ததுனால 2 பேருக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் இருந்தது. எப்பவுமே நல்ல ஒரு ஹாய் பாய் சொல்லக்கூடிய அளவுக்கு 2 பேருமே பேசிப்பாங்க. நடுவுல கொஞ்சம் வருஷம் இதுக்காகவே த்ரிஷா அவர்கிட்ட பேசாம கூட இருந்தாங்க. திரும்பவும் அவங்க படம் நடிச்சதுக்கு அப்புறமா தான் மறுபடியும் அவங்க வந்து ஃப்ரெண்ட்லியா பேச ஆரம்பிச்சாங்க. சோ இது வந்து ஒரு டிவோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனை. இதுல இன்னொரு பொண்ணை நீங்க சம்பந்தப்படுத்தி பேசுங்க, நான் வேணான்னு சொல்லல. ஆனா என் பொண்ணுதான் அப்படின்னு எப்படிங்க சொல்றீங்க? இது வரைக்கும் விஜயோட சைட்ல இருந்து அவங்களோட மனைவி சைட்ல இருந்து யாருமே சோ இவங்க தான் அந்த பெண் அப்படின்ற மாதிரி த்ரிஷா பேரை யாரும் சொல்லல. மத்த எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கட்சியில சம்பந்தப்பட்டு பேசிட்டு இருக்கீங்க. அவ எப்பவோ கொடுத்த ஒரு வீடியோ, எப்பவோ கொடுத்த ஒரு இன்டர்வியூ இப்போ அதை வைரல் ஆக்கிட்டு இருக்கீங்க. அவளுக்கு சின்ன வயசுல இருந்து நிறைய பேர் ஸ்டேஜில் பேசுவாங்க. ஸ்டேஜில் பேசணும் அப்படின்னா அதுக்கு அரசியல்வாதியா தான் ஆகணும்ன்ற ஒரு மைண்ட் செட்ல தான் அவ அந்த மாதிரி சிஎம் ஆகணும்னு சொல்லியிருந்தாலே தவிர மற்றபடி எந்த ஒரு இன்டென்ஷனாவுமே அவ எதுவுமே பண்ணல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம த்ரிஷா வந்து ரொம்பவே குழந்தை மாதிரி ரொம்ப வந்து நாட்டியான ஒரு பொண்ணே தவிர அவங்களுக்கு கிரிமினல் மைண்ட் எல்லாம் கிடையாது. தேவையில்லாம ஏன் பொண்ணை சம்பந்தப்படுத்தி பேசி அவளோட கரியரை ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி த்ரிஷாவோட அம்மா சொல்லியிருக்காங்க. எதுக்காக அவங்க இப்போ வாய் திறந்து திடீர்னு இப்படி எல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, சங்கீதாவுக்கு விஜய் வந்து வீட்டுல இது வரைக்கும் இடம் கொடுக்கல. அதுக்காகவே சங்கீதா இன்னொரு தடவை கோர்ட்டுக்கு போயிட்டு மனு கொடுத்திருந்தாங்க. ஏன் அப்படின்னா பிரிட்டிஷ் சிட்டிசன் அப்படின்றதுனால இங்க அவங்களுக்கு எந்த ஐடி ப்ரூஃபும் இல்ல. ஸ்டே பண்றதுக்கு ஒரு நல்ல இடம் கிடையாது, சேஃப்டியான இடம் இல்ல. அதனால எனக்கு விஜயோட வீட்டுல தங்க இடம் வேணும் அப்படின்னு உரிமையா அவங்க வந்து கேட்டுட்டு இருக்காங்க. பட் விஜய் வந்து தங்க இடம் கொடுக்கல. அவங்க வெளியில தான் இப்ப தங்கி இருக்காங்க. சோ தன்னோட பெண்ணுக்கு ஆதரவா தன் பெண் இவ்வளவு தனியா கஷ்டப்படுறாளே அப்படின்றதுக்காக லண்டன்ல இருந்து சங்கீதாவோட அம்மா அப்பா இப்போ இந்தியாவுக்கு கிளம்பி வந்திருக்காங்க. இவங்க வந்ததுக்கு அப்புறமா தான் இப்போ த்ரிஷாவோட அம்மா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா விஜய் அண்ட் சங்கீதா டிவோர்ஸ் இதை தாண்டி இப்போ 2 ஃபேமிலிக்குள்ள பிரச்சனைகள் பூகம்பமா வெடிக்க போகுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல விஜயோடைய அப்பா அம்மா இவங்க 2 பேர் ஏன் எதுவுமே பேசாம இருக்காங்க அப்படின்னுமே வந்து ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க. விஜயோட அப்பா சந்திரசேகர் அவர்கள் இதுக்கு முன்னாடி ரொம்ப மாதங்களுக்கு முன்னாடி கொடுத்த இன்டர்வியூவை இப்போ இந்த விஷயத்தோட சம்பந்தப்படுத்தி போட்டு அதை மிக பெருசா வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ கண்டென்ட்டுக்காக எல்லாருமே என்னென்னவோ பேசிட்டு இருக்காங்க, என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது எதுவுமே உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி த்ரிஷாவோட அம்மா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த கல்யாணத்துக்கு 2 பேருமே திடீர்னு ஒன்னா போனது அது வந்து அன்பார்ச்சுனேட்லி நடந்தது தானே தவிர எதுவுமே பிளானடு கிடையாது. நார்மலா த்ரிஷா ஃபங்க்ஷன் போறோம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு இருந்தாங்க. ஸோ இவரும் வந்து கால் பண்ணி நான் ஃபங்க்ஷன் வந்துட்டு இருக்குன்னு சொன்னாரு. அதனால 2 பேரும் சேர்ந்து போனாங்களே தவிர இதுல எந்த ஒரு இன்டென்ஷனும் கிடையாது. ஆனா அந்த ஃபங்க்ஷன் போனதுக்கு அப்புறமா தான் ரொம்ப பெருசா விமர்சனம் பண்ணி பேச ஆரம்பிச்சிங்க. ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின் அப்படின்னா அவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிறது, வெளியில போறது வர்றது அப்படிங்கிறது எப்படி இந்த உலகம் தப்பா பேசும், எப்படி இந்த உலகம் தப்பா பார்க்கும் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. ஒரு சாதாரண பொண்ணோ பையனோ இப்படி பண்ணா அதை லவ்னு சொல்லலாம். பட் ஒரு ஹீரோ ஹீரோயின் ரேஞ்சில் இருக்கிறப்போ அவங்கள எப்படி நீங்க அப்படி சொல்ல முடியும்? என் பொண்ணு பல ஹீரோக்கள் கூட நடிச்சிருக்கா, பல பேரோட ஃப்ரெண்ட்லியா தான் அவன் பழகிறா. அதே மாதிரி விஜயும் பல ஹீரோயின் கூட நடிச்சிருக்காங்க, பல ஹீரோயின் கூட சேர்ந்து அவங்க வெளியெல்லாம் போறாங்க, எல்லாருமே ஜாலியா என்ஜாய் பண்றாங்க அந்த ஷூட்டிங் அப்போ. ஸோ இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் சகஜம் தானே. நீங்க 2026ல இருந்துகிட்டு இப்படி என் பொண்ணை வந்து பேசுறது சரியா அப்படின்னு சொல்லி தம் பொண்ணுக்கு ஏற்பட்ட அவமானத்தை கண்டிப்பா தீர்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி
த்ரிஷாவோட அம்மா வந்து இப்ப பயங்கரமா பேசுனதுதான் வைரலா போய்கிட்டு இருக்கு. சோ இதுக்கு நடுவுல சங்கீதாவுடைய அம்மா அப்பா வர்றதுனாலதான் த்ரிஷாவோட அம்மா பேசியிருக்காங்க அப்படின்னுமே எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி விஜய் சங்கீதா டிவோர்ஸ் ஆரம்பிச்சு இப்ப 2 குடும்பங்களுக்கு நடுவுல இந்த பிரச்சனை வந்து வெடிக்க ஆரம்பிக்குது. கூடிய சீக்கிரம் எல்லாருமே வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, எலெக்ஷன் வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க விஜய், நீங்க எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா விஜயவே நம்பி ஒரு சில கூட்டம் இருந்துகிட்டு தான் இருக்கு. கண்டிப்பா தலைவர் வருவாரு, நமக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு, அவரை நாம வந்து அந்த சீட்ல உட்கார வச்சிரணும் அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து ஏங்கிட்டு இருக்காங்க. அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்க என்ன வேணா பண்ணுங்க, பட் வந்து கட்சிக்கு எந்தவித பிரச்சனையும் வராம பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே என்ன அப்படின்னா பர்சனல், இது வந்து அவரோட பர்சனல் தான், கட்சியில அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, அவர் வந்து த்ரிஷாவை கட்சியில சேர்த்துக்கிட்டாலும் அதுல எந்த தப்பும் இல்லையே அப்படின்ற மாதிரி தான் ஒரு சில தற்கூறிகள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுல ஏற்கனவே இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, விஜயோடைய மகன் ஜேசன் சஞ்சய் இன்ஸ்டால இருந்து தன்னோட அப்பாவை அன்ஃபாலோ பண்ணாரு. அதுவும் ரொம்ப வைரலா பேசியிருந்தாங்க. அடுத்ததா தன்னோட பேர்ல இருந்து அப்பாவோட பேரை தூக்கிட்டாரு. அதாவது ஜேசன் சஞ்சய் வி அப்படின்னு எப்பவுமே போடுவாரு, இப்போ வி போடாம எஸ் போட்டிருக்காரு. சோ அப்பாவே வேணாம், அப்பாவோட பேரை இனி நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சஞ்சய் முடிவெடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருமே ஒட்டுமொத்த குடும்பமா சென்னையில தான் இவ்வளவு வருஷம் இருந்திருக்காங்க. சங்கீதா மட்டும் தான் லண்டன்ல இருந்திருக்காங்க. சோ விஜயோட பொண்ணு வந்து சென்னையிலேயே மிகப்பெரிய ஒரு பிஜில ஸ்டே பண்ணி தான் படிச்சிட்டு இருக்காங்க. சஞ்சய் அதாவது விஜயோட மகன் வந்துட்டு அசோக் பில்லர்ல ஒரு இண்டிவிஜுவல் வீடு எடுத்து ஸ்டே பண்ணிருக்காரு. இது இல்லாம விஜயோட அப்பா அம்மா அவங்க 2 பேர் தனியா இருந்துகிட்டு இருக்காங்க. எப்படி இந்த குடும்பம் இவ்வளோ பெருசா சிதறி இருக்கு, இவர் எவ்வளவு பெரிய ஒரு உச்சக்கட்ட புகழ் நடிகர், ஆனா ஒரு குடும்பத்தை இப்படி சிதற விட்டுருக்காரு, அதுக்கு காரணம் என்ன, அவ்வளோ என்ன ஒரு பெண் மோகமா பெண் போதையா அப்படின்லாம் சொல்லி சமூக ஆர்வலர்கள்லாம் கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், மாதர் சங்கத்துல இருந்து விஜய்க்கு கண்டனம் தெரிவிச்சாங்க. மாதர் சங்கம் நிறைய விஷயங்களை பெண்களுக்காக குரல் கொடுத்து போராடி வாங்கி கொடுத்திருக்காங்க. இப்போ நிறைய பேர் மாதர் சங்கத்துல இருந்து சங்கீதாக்கு ஆதரவா இறங்கியிருக்காங்க. சங்கீதாவை இவ்வளோ அளவுக்கு நீங்க கஷ்டப்படுத்துறது உண்மையிலே கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த பிரச்சனைகள் விஜயை சுத்தி எல்லாமே மிக பெருசா வந்து நிக்குது. கூடிய சீக்கிரம் விஜய் வந்து கோர்ட்டில் போய் ஆஜராகும் போது அதுக்கு மிகப்பெரிய ஒரு தீர்வு வரும். கண்டிப்பா எதிர்பார்க்காத பல பிரச்சனைகள், பல திருப்பங்கள், பல மாற்றங்கள் இதுக்கு வரும் அப்படின்னு நம்மளால கண்டிப்பா உறுதியா சொல்ல முடியும். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் விஜய் வந்து இந்த விஷயத்துல என்ன ஸ்டெப் எடுக்க போறாரு. சோ த்ரிஷாக்கு அவங்க ஃபேமிலி சைட்ல இருந்து என்ன சப்போர்ட் பண்ண போறாங்க அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாம த்ரிஷாக்கு அவங்க ஃபேமிலி தான் சப்போர்ட் பண்றாங்களே தவிர தமிழ்நாட்டுல இருந்து வேற யாருமே த்ரிஷாக்கு சப்போர்ட்டே பண்ணல இப்ப வரைக்கும். இது வந்து சினிமால இருக்கிறவங்களே பாத்தீங்கன்னா பல பேர் வந்து சங்கீதாவுக்கு தான் ஆதரவு தெரிவிக்கிறாங்க, விஜய்க்கு ஆதரவா இருக்காங்க. ஆனா த்ரிஷாக்கு யாருமே ஆதரவா இல்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவா தான் அவங்களோட விஷயம் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. சோ கருப்பு படத்தோட அவங்க மேபி லாஸ்டா இருக்கலாம், அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் அவங்களுக்கு வருமானு கேட்டா கண்டிப்பா வராது. சோ அதனால அவங்க விஜய் கூட போய் கட்சியில சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் எல்லாரும் இப்படி பேசினதால தான் நான் போய் சேர்ந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒரு பிரச்சனையை நாமளே ஆரம்பிச்சு அதை நாமளே முடிச்சோம் வச்சிருவோம், அந்த அளவுக்கு தான் இப்ப எல்லாமே போய்கிட்டு இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் விஜய் சங்கீதா டிவோர்ஸ் கேஸ் எந்த அளவுல போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லி. பட் அவங்க சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் பிரார்த்தனைகள் பண்ணிட்டு இருக்காங்க. அது நடக்குதா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் டே பை டே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.